காலையில் டிஃபனுக்கு குதிரைவாலி அரிசியில் நல்லா பொங்கல் சூப்பரான பொங்கல் செஞ்சுட்டு அது கூட வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா 2 பூ வாங்கிட்டு வந்திருந்தார். ஒன்று காரில் இருக்க சாமி கட்டி போகிறதுக்கும் ஒன்று வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்குள்ளே நான் வந்து சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். குழந்தைங்களுக்கு காலைல உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால் மதியம் ஹஸ்பண்டுக்கு வந்து சுண்டக்காய் செடியில் நிறைய இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருந்தேன். காலையிலேயே வந்து வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போதே சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை பருப்பி தான் சாப்பிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து வைக்கும் போது அளவாக கொஞ்சமாக வைக்கிறேன், அதனால தான் இந்த சின்ன சட்டியாக எடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சட்டியில் வச்சுட்டு குழம்பு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வரும்போதே செம்ம வேக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி சுண்டக்காய் கார குழம்பு முட்டை தான் வேக வச்சு சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அடுப்பு வந்து துடைக்கவே இல்லை, 2-3 நாளாக அப்படி வந்து பால் பொங்கி ஊற்றிட்டு ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.